பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? முத்து ஒரு பசுமாட்டை வாங்கினாரு. வாங்கும்போதே செனையா வாங்கினாரு. அவர் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அது ஒரு நல்ல கன்றுக்குட்டியை போட்டுச்சு. அதுவும் பெண் கன்றுக்குட்டி. ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு முத்து. அவருடைய மகளோட பேரு ஜனனி. அவளோட பேரை குறிக்கிற மாதிரியே அந்த பசுக்கு ஜானுன்னு வச்சாரு. ஜானு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு அதை விழுந்து விழுந்து கவனிச்சாரு. ஜானு நல்ல பால் கொடுத்துச்சு. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து பால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முத்து கையில சொற்பமா பணம் சேர ஆரம்பிச்சது. ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு முத்து. அந்த ஜானுவை மேய்ச்சலுக்கு கொண்டு போறது, அதை குளிக்க வைக்கிறது எல்லாமே முத்து பார்த்து பார்த்து ரசிச்சு செஞ்சாரு. ஆனா இப்போ ஒரு 10 நாளா ஜானு சரியாவே பால் கொடுக்கல. இப்ப சுத்தமா பால் குறைஞ்சிருச்சு. கன்றுக்குட்டி மட்டும் பாலை குடிக்குது. ரொம்பவே கோவம் வந்துருச்சு முத்துக்கு. அட, உன்னை போய் நான் விலை கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு 4 ஆடை வாங்கி விட்டுருக்கலாம். போய் போய் உன்னை வாங்கினது பத்தாம இப்ப உன் கன்றுக்குட்டியை வேற நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு கோவமா பக்கத்துல இந்த மரத்துல இருந்து ஒரு குச்சை உடைச்சி அதை அடிக்கிறதுக்கு கையை அப்படியே ஓங்குனாரு. ஜனனிக்கு புரிஞ்சிருச்சு. விபரீதமா அப்பா எதனா செஞ்சிட போறாருன்னு ஓடி வந்து அப்பா கையை பிடிச்சுக்கிட்டா. என்னப்பா செய்றீங்க? என்ன பண்றீங்க? அதுக்கு என்ன உடம்பு முடியல போல இருக்கு. அதுக்கு வாயா இருக்கு சொல்றதுக்கு. அவசரப்பட்டுட்டீங்களேப்பா. நீங்க போங்க அந்த பக்கம். நீங்க அந்த பக்கமா உட்கார்ந்து பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் ஜானுவை அப்படின்னு சொல்லி நல்லாவே கவனிச்சா ஜனனி. ஆமா, ஒரு 2-3 நாள்லயே ஜானு பக்குவமா நல்லா ஆயிட்டா. இப்போ முதல்ல விட நிறைய பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஜனனிக்கும் சந்தோஷம், முத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்தவரு இப்போ ஜானு நல்லா பால் கொடுக்குறான்னு என் செல்ல ஜானுமான்னு கொஞ்சறதுக்கு வந்துட்டாரு. ஆமாங்க, நம்மளும் சரி, நம்மளை சுற்றி இருக்க மற்ற ஜனங்களும் சரி, யாராவது நல்லது பண்ணிட்டு இருக்கும்போது தலை மேல வச்சுட்டு ஆடுவோம். அதே அவங்க முடியாம சில நேரங்கள்ல செய்ய முடியலன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், வெறுத்து தள்ளிடுவோம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. ஆமாங்க, அவரு நமக்கு காட்டுற இரக்கத்துக்கு முடிவே இருக்காது. அந்த பசுவை விட மோசமானவங்க நம்ம. ஆனா அவரு அந்த இரக்கத்துக்கு ஒரு முடிவே இல்லாம அவர் என்றும் என்றென்றும் நம்ம மேல இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். அப்புறம் ஏன் கவலையா இருக்கீங்க? God bless you all.